ஓகேவா? அங்கே பாருங்க சார், அங்கே பாருங்க சார், சார் 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 அங்கே பாருங்க. ஃபோட்டோ எடுக்கல. ஃபோட்டோ எடுக்கல. சார் ஆங்கர் மேடம். தேங்க்யூ சார். நடப்படாதீங்க. ஆமாம், இன்னும் ஒரு நாள் தான். ஒரு பிறந்தநாள் இந்த அளவுக்கு கொண்டாடுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த பிறந்தநாளையும் நான் இவ்வளோ வீடியோ செல்ஃபி எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்போவுமே சின்ன நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி இது வரைக்கும் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதில் பயங்கர சென்சிட்டிவிட்டி. உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ என்னை பற்றி தெரியல. அது வார்த்தை கொடுத்துருக்குன்னா அந்த வார்த்தைக்கு சின்ன வயசுலேருந்து அது உயிராக இருப்பேன். என்னை வருந்தியாக அதை செஞ்சுவேன். அது என்ன வாக்கு கொடுக்கணும் இது வரைக்கும் அதை வாழ்ந்துருக்கேன். என் கஷ்டமோ நஷ்டமோ இல்லை எனக்கு இவ்வளோ நஷ்டம் வந்துடலாம் தெரியுமாது எதிர்மொழிக்கு தான் நான் அதிகம் முக்கியம் கொடுப்பேன். என் தங்களுடைய எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறதோட அவங்க சாப்பிட்றவங்க வாயவே பார்ப்பேன். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லை திட்டுவாங்களா, அவங்களுக்கு பத்துமா பத்தாதா, என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா 6 ரூபா பைசா நான் போடுற காலத்தில் இந்த பாஸ்மதி ரைஸ் ரோட்டில் தள்ளுவண்டியில் கிட்டத்தட்ட 1993 4 ஒன்றுலேயே ஆரம்பிச்சிட்டேன். 89 பழவண்டி, அப்புறம் இட்லி கடை, அப்புறம் இட்லி பீப்பு இதில் அப்படியே போய் இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தோட ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். இந்த 2 பேரும் தான் நீங்கள் காரணம் என் வாழ்க்கைக்கு. அதனால் உங்கள் சின்னவங்க பெரியவங்க இருந்தால் என் ரத்தத்திலே கிடையாது. இருக்குது எதை இருந்தாலும் என்னால் பெற முடியும்னு இன்றைக்கி வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். கூட பாக்கியராஜ் சார் கடை கரெக்டாக சேனல் 2000 பேருக்கு நம்ம தான் கொடுத்தோம் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு. அதே நல்ல சித்தரா லட்சணம் சார் அவருக்கு கலைவாணர் இருக்கிற 1 லட்சம் நான் தான் தேவை கொடுக்குறேன். அதே போல் நம்ம பொன்குமார் கட்டண தொழிலாளிகளுக்கு இப்படி டெய்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். காலையில் எழுந்தால் பிரிக்கிற வேலை தான். யாருக்கு எவ்வளோ 5000 இருக்குது 10,000 இருக்குது. இன்றைக்கி அது ஓய்வு இல்லாமல் போயிட்டு இருக்குது. என் வீட்டுக்குள்ளேயே ஹோட்டல் வைக்க காரணமும் யார் வந்தாலும் ஒரு வேலை சாப்பிட்டு போகணுங்கிறது தான் நோக்கம். இந்த சென்னையில் வீட்டுக்குள்ளே தமிழ்நாட்டே நினைக்கிறேன் விஜய் சார் அப்புறம் நம்ம ஹோட்டலில் தான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹோட்டலுக்குள்ள வெளியே டேபிள் சேரணும். மனைவி சுத்தம் பண்ண முடியாதுல்ல. வரவங்க பிரியாணி கடைகள்னா வீட்டு நான் வரவங்களுக்கு ஒரு பிரியாணி கொடுத்தா தான் தயிர் சாதமோ சாம்பார் சாதம் சாப்பிட்டு போட முடியுமா? அப்படிலாம் நீங்கள் கொடுத்த வாழ்க்கைக்கு ஒரு கைமாறு. அதே மாதிரி தீபிகா மேடத்தை எனக்கு அடையாளமே தெரியல. நாங்கள் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம். எங்கே தான் பார்த்தீங்க? லட்சுமி சார்கிட்ட பார்த்தோம். அப்படியா? சரி நீங்கள் தொடர்புல இருக்கணும் இல்லைங்க. திடீர்னு இப்படி ஃபோன் பண்ணி இப்படி இந்த நேரத்தில் சொன்னால் நாளை 12,000 ஆர்டர் எலெக்ஷனுக்கு நாளைக்கு இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே அந்த வருத்தம் தான், வேற ஒன்றும் வருத்தம். அவங்களுக்கு என்ன ஆர்குமெண்ட் இருக்குது? இந்த ஒரு நாள் இருக்கும்போது சொல்கிறீங்களே எப்படி நான் அந்த பசங்கள்கிட்ட போட வச்சு வாங்குறதுன்னு இருந்தாலும் சொல்லிட்டு மனசு கேட்கல. அதையும் யோசிச்சு பேட்டரிக்கு நான் தான் காலையில் போனேன். நான் பேட்டரிக்கு போகும்போது உங்கள்கிட்ட சொன்னேன்ல 3 மணிக்கு முடி போட்டேன். நான் மட்டனுக்கு போயிட்டு பேட்டரி போயிட்டு வறுத்து கொடுத்து இவங்ககிட்ட சொல்ல ஃபஸ்ட் ஆர்டர் நாங்கள் சொல்லிட்டேன். இவங்க 100 போதும் 150 போதும்னு இருந்தாங்க. 200 எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்கு. இல்லை 200மே வந்துடும். அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 50,000 250 ரேட்டு வரும், அது போட்டு விட்ருந்தேன் நன்றா அப்படின்னு நாங்கள் சும்மா சொன்னாங்கன்னா அவங்க செஞ்சு சொல்லணும்ல. 10,000 போட்டாங்க. சும்மா ஒன்றும் இல்லை. அதையும் நம்ம பெருமைப்படுத்தணும். எதையுமே அது 50,000 இருந்தாலும் 10,000 எதுக்குன்னா பேட்டரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒன்று அப்படி தான் வந்திருக்கு. 200 பேருமே வந்துருச்சு. தள்ளிப்பாட்டுலாம் இருக்குல்ல. இதே போல் பத்திரிகை துறையில் இவருடைய ஆற்றலுக்கு பணி எந்த அளவுக்கு இருந்தால் இவ்வளோ பேர் நீங்களாம் வந்திருப்பீங்க. எனக்கு தம்பி பற்றி ஒரு உழைப்பு இல்லாமல் உண்மை இல்லாமல் சைப்புத்தன்மை இல்லாமல் அவர் இந்த இடத்துக்கு வந்துருக்க முடியாது. அந்த உள்ளத்தை மனதார நம்ம செயலாளர் தொழிலாளர் சாப்பிட்றாங்க. உங்கள் வாழ்க்கையோடு என் வாழ்க்கையை வைத்து என்னை இவ்வளோ டைட் பண்ணி ஃபைட் பண்ணி கொண்டு வந்த தீபிகாவையும் வாழ்த்தி ஆமாம் அவருக்கும் வாழ்க்கை சொல்லி அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய அவருடைய ஊழியர்கள் தொழிலாளிங்க அவருடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். உங்கள் வாழ்த்துகள் எனக்கும் எப்பவும் உங்கள் நீங்கள் இருந்தால் தான் நான், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. அதுபோல் ஆண்டவர் இன்னும் மேலும் மேலும் நல்ல
தொழில்துறையில் அவர் சீரும் சிறப்புமாக செல்வம் வைத்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிட்டேன். ஏன்னா செல்வம் முக்கியம். என்ன போனாலும் நம்மளுடைய திட்டமிடணும். இதில் நம்மளுடைய கவுன்சிலர், அதிமுக கவுன்சிலர் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்காரு. நம்ம நந்தா தான் டைரக்டரு, நந்தா பெரியசாமி. 2 படம் எடுத்துட்டார் ஒரே நேரத்தில். மிக அதிக வேகன் ஒன்று, அது இன்னொரு படத்துக்கு என்ன ஓஜோ 2 திரைப்படம். அவருக்கு ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் அவர் அரசியல்வாதி. ஆக்சுவலாக எடப்பாடி சாருடைய நண்பர், கவுன்சிலரும் பிச்சாண்டின்னு ரொம்ப பேர் பெற்றவர் மணிபாலத்தில். அவரும் வந்துங்கிறதுல அமெரிக்கன் டைம்ஸ் வளர்த்துறதுக்கு எல்லா நண்பர்கள் சுற்றி இருப்பாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக ஆறாவது பிரியாணி சாப்பிட்டு எப்போவுமே ஆறாவது பிரியாணி வாழ்த்துங்க. சென்னை கடை மட்டும் டேமேஜ் இருக்குது. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கின கடை எல்லாம் ஃபேமிலி சாப்பிட முடியாத அளவுக்கு நிலையில் இருக்குது. அதுக்கு விரைவில் ஒரு 50 கோடி ஒதுக்கி எல்லாம் நவீனப்படுத்த போகிறோம் கடையில். ஏன்னா நிறைய கேட்குறாங்க, வெளியெல்லாம் ஸ்டார் ரேஞ்சில் இருக்குது, கள்ளக்குறிச்சி, காங்கயம் எல்லாம் 5 ஸ்டார் ரேஞ்சில் தந்துட்டு வரோம். அதான் இப்போ தருகிறாங்க. ஆமாம், இதெல்லாம் பழசு. சென்னை நான் விட்டுட்டேன். அதுக்கு காரணம் என்னாலும் சென்னையில் தான் நான் தள்ளுவண்டி போட்டு வந்தேன். இதை நான் பேச இந்த கொரோனாவில் என்னாச்சு, நிறைய பேர் தள்ளுவண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடு கடைகள் அதிகரிச்சிருச்சு. பிள்ளைங்கள்லாம் ஆளுக்கு ஒரு டேஸாக டீச்சராக இருந்தவங்க, ஐடி கம்பெனிங்கெல்லாம் ஒரு குண்டான வந்து ரோட்டு மேலே வச்சு இந்த கொரோனாக்கு அப்புறம் 2019 அப்புறம் சாலையோர கடைகள், பெண்கள் சாப்பிடுவது சாலையோர கடைகளும் அதிகரிச்சிருச்சு. அப்போ தான் யோசித்தேன், என்னடா நம்ம போய் இவங்க கூட போட்டி போடணுமான்னு நான் தூக்கி அவுட்டாக்கு போட்டு போன கடைகள்லாம் அமெரிக்காவில் குவைத்தில் போட்டோம், அமெரிக்காவில் போட்டுட்டோம். யாழ்ப்பாணம், சிங்கப்பூர் இதெல்லாம் நான் வெளியே போயிட்டேன். இவங்க கூட நம்ம போட்டியாக இருக்கக்கூடாதுன்னு நான் கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணலை. 2019 அப்புறம் 30-33 கடை வந்தது. நீங்கள் சென்னையில் நம்மளுக்கு 12 தான் இருக்குது. மூட சொல்லிட்டேன், உடங்கிட்டோம். வாழ்கிறதுக்கு வழியாக இல்லை. எங்கே இந்த மீன் ஆமை மாதிரி தான், எது சௌரியமோ அங்கே போய் அடிக்கிறது. அதுபோல் நான் எங்கே விலை கிடைக்கிற ரேட்டு கிடைக்குன்னு அந்த கஷ்டமான சூழ்நிலை இவரையும் வழிவிட்டு நான் கூட்டம் மாற்றிட்டேன். அங்கே ஒரு கிரேடி 2000 கம்மி கேட்டேன். ஆனால் ஆச்சரியம் கேட்பீங்க, போலி நம்மளோட 20 ரூபா கம்மி. உற்பத்தி ஜாஸ்தியாங்க. ஆமாம், உற்பத்தி ஜாஸ்தி. இந்த ஒரு நாட்டில் கூட இந்த ஆஸ்திரேலியான ஆடு தான் அதிகம், மனிதனோட கருதான். விலை கம்மி, 300 ரூபா தான். இப்படி இங்கே சென்னையில் பார்த்தீங்களா, நமக்கு ஆடுகள் டிமாண்டு. நம்ம கறி தான் உலகத்திலேயே உயர்த்த கறி மட்டனில். இந்தியா உலகத்திலேயே நம்ம ஆடு யாழ்ப்பாணம் ஆடு 2 ஆடு தவிர உலகத்திலேயே கிடையாது. அமெரிக்காவில் நம்மளை இன்னைக்கு பார்த்தேன், நம்மளுடைய ஆஸ்திரேலியாவுடைய மட்டன் 800 ரூபாயில் இருக்குது. நம்ம ஊர் ரேட்டுக்கு நம்ம ஊர் மட்டன் 2500 ரூபாயில் இருக்குது. அதான் நம்ம சீமா சொல்லுவார், எல்லாம் ஆடு வளர்ந்து மாடு வளர்ந்து தமாசுக்கு இல்லை. உண்மையிலேயே அரசியல் வேறுபாடு இருந்தாலும் அது ஒரு நல்ல கருத்து. கழுத பாடு கூட 5000 ரூபாய்க்கு 4 லிட்டரு. நம்மளா கழுத மேலே தான் தாக்கிடுவோம் நேரத்தில் திட்டலாம். அப்படின்னா நீ உலகத்தை தாண்டி இந்த சென்னை கடை மட்டும் நவீனப்படுத்துவோம். கேட்டீங்க ஆர்டர்லாம் கேட்ட வரைக்கும் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் எது கொடுத்தாலும் நான் இல்லைங்காமல் செஞ்சிடுவேன். அதுதான் என் மனசு. அது காரணம் நீங்கள் கொடுத்த வாழ்க்கை. நன்றி எல்லாருக்கும். மீண்டும் நன்றி. ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான், அதாவது இந்தியாவுக்கு வந்து எப்படி ஒரு நரேந்திர மோடி வந்து அது செய்த அரசியல் கிடையாது. அவரே நம்ம பத்திரிகைக்காரங்களுக்குலாம் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக உழைக்கிறாரோ. அதே மாதிரி ஒரு அனில் அம்பானியாக இருக்கட்டும், அந்த வரிசையில் டாடா பிர்லா, அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு உணவுத்துறை சாப்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்று. எந்த ஒரு கேட்டகரியாக இருக்கட்டும், சினிமாவை விட என்னை கேட்டால் உணவு தான் மிக முக்கியமான ஒன்று கருதப்படுகிறது. அதுவும் தமிழர்கள் வந்து சாப்பாடுனாலே எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு பெரிய பெரிய லெஜெண்ட்லாம் இருக்கிறாங்க சாப்பாடு விஷயத்தில் பார்த்துட்டிங்கன்னா. எல்லாரும் வந்து அந்த அளவுக்கு இறங்கி செய்வாங்களான்னு தெரியல. நிறைய யூடியூப்லேருந்து ஒவ்வொரு ஹோட்டல்ஸும் இருக்கு, நம்ம மீடியா எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் நம்மளுடைய தலைவர் இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக என்னை வந்து ஆசீர்வதிக்க வந்த ராமர் வந்து இன்னைக்கு, அதாவது சாப்பாடுன்னு கேட்டாலே பெருமைக்கு சொல்லலை. ஏன்னா ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு பெருமைக்கு சொல்ல கிடையாது, உண்மையான வேர்ட்ஸு. ஏன்னா ஒரு யாரு கேட்டாலும் இப்போ சாப்பாடுன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்க கேட்டால விட காசு வச்சிருக்கிறவங்க கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தலைவர் வந்து ஒரே தலைவர் வந்து ஆர்ஆர் பிரியாணி தான். அது வந்து மிகப்பெரிய ஒரு கடவுள் அவருக்கு கொடுத்த அங்கீகாரமா எது இல்லை, இவர் கடவுள்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாருன்றதுதான் ஒரு விஷயம். அதுக்கே வந்து ஒரு நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட், அந்த விவாதம் என்ன சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து தலைவர் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றது. இப்போ எப்படி தோழர் நல்ல மிகப்பெரிய ஒரு 103 வயசு வரைக்கும் வந்து இப்போ மெடிக்கல் காலேஜ் ஆராய்ச்சி பண்ணதோ அந்த மாதிரி வந்து தலைவரை வந்து அவரோட மனசை வந்து ஆராய்ச்சி பண்ணணும். அந்த அளவுக்கு தான் நான் ரொம்ப வியந்து பார்க்குறேன். பத்திரிகைக்குள்ள ஒரு 10 இயர்ஸ் இருந்தாலும் மிகப்பெரிய ஜெயலலிதா அம்மால இருந்து கலைஞர் வரைக்கும் எல்லாரோடையும் போட்டோ எடுத்துருக்கிறோம். இப்போ வரைக்கும் சிஎம் வரைக்கும் போட்டோ எடுத்துருக்கிறோம், எடப்பாடியார் எடுத்துக்கிறோம்.
அப்போ அவரை எவ்வளவு எல்லாருமே தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம். அங்க இருக்கிற மீடியாவும் சரி, ரிப்போர்ட்டர்ஸும் சரி, பொதுமக்கள் எல்லாருமே தலைவர்களை பார்த்துருப்பாங்க. ஏன்னா கேபிட்டல் தலைநகரத்துல இருக்கிறோம். ஆனா நல்ல மனிதர்களை பார்க்கறதா சாதாரண விஷயம் இல்லை. சென்னையில வந்து நல்ல மனிதர்கள் வா போ பழக அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கூட, அதாவது இவர் இவ்வளவு பிஸி ஷெடியூலையுமே வந்து நாங்க நேற்று தாங்க கால் பண்றோம் தலைவருக்கு. தலைவர் இந்த மாதிரி வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போனோம் அவரோட. தலைவர் ஃபர்ஸ்ட் எப்பா அப்படிலாம் பண்ணாரு. அப்புறம் ஐயோ ஒரு ஃபீலா இருந்தது. ஏன்னா ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறத விட முக்கியமாக சரி தலைவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒரு பெரிய பசியில் தான் எங்களுடைய துணை ஆசிரியரை வந்து மேம் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க மேம்னோட மேமும் கால் பண்ணாங்க. அதை ஏற்றுக்கிட்டு வந்த தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவரோட பொறுப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. சந்தோஷமாக தலைவர் நமது எப்படி சொல்ல வாழும் கர்ணன் தான் சொல்லணும், வள்ளல் கர்ணன். அவரை வச்சுக்கிட்டே பெருமையா பேசினோம்னா என்னடா இவன் நம்ம கூட்டு வந்துட்டு கலாய்க்கிறான்னு நினைப்பேன். ஆனால் உண்மையில்லை, கடவுளுக்கு போய் கடவுளை நீங்க ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம். கஷ்டமா இருந்தாலுமே நல்லதை கொடு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆர்ஆர் பிரியாணியோட ஓனர். கடவுளுக்கு நிகராக, ஏன்னா பசி ஆற்றவன் தான் கடவுள். இப்போ நம்ம பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரம் என்னடா செய்வோம்னு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் வயிற்றுல ஏதாவது சாப்பிட்டோம்னா அப்போதான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த ஒரு பசியை போகக்கூடிய அன்னபூர்ணியோட அவரோட வள்ளலாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு தருணத்தில் இப்படி ஒரு முக்கியமான ஒரு நபர்களை வைத்து ஒரு எங்களுடைய உழைப்பு, அதாவது மீடியாவுக்குலாம் தெரியும் என்னை பற்றி வேடன் எப்படி நாங்கள் கொண்டு வந்தோம், எவ்வளோ கஷ்டங்கள், துன்பம் துயரம்லாம் சொல்லுவாங்க, துன்பப்பட்டு துயரப்பட்டனே. உழைத்து இந்த அளவுக்கு அயனாவரத்துலேருந்து நம்ம மீடியா நண்பர்களுக்குலாம் தெரியும், என்னுடைய ட்ராவல் பண்ணுறவங்க அயனாவரத்துலேருந்து அலுவலகத்தில் ஆரம்பித்து இன்று வடபழனியில் ஒரு அலுவலகம் ஆரம்பித்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் எங்களுடைய பத்திரிகையை கொண்டு சென்றிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அமைச்சர்கள்லேருந்து காவல்துறையிலேருந்து கொண்டு சென்றிருக்கோம். அதனுடைய பயணம் நாங்கள் வந்து ஒரு இந்தியா லெவலில் வந்து தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி 5 மொழியில வந்து புக்கு போடணும்னு என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அதற்காக ஒரு 3 வருடம் ஆரணைக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு லாஸ்ட் வீக் தான் சித்திரை, அதாவது தமிழ் புத்தாண்டு சித்திரை 2ஆம் தேதி வந்து எனக்கு அப்ரூவல் வந்துச்சு. அதை வந்து மிகப்பெரிய நம்ம டீமெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட் மாதிரி கொடுத்து என்னுடைய பிறந்த நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு நாளில் அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு தான் இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனை நடத்துகிறோம். மற்றபடி இல்லாதவங்களுக்கு தான் உணவு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. இருந்தாலும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வந்து என்னை வாழ்த்தி அவங்களுடைய பொற்களங்களால் அந்த சான்றிதழை மட்டும் வெளியிட்டால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மனிதர். ஏன்னா எல்லா தொழிலதிபரும் நம்ம பத்திரிகையாளரை மதிப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு 90% கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா நம்ம முன்னாடி சீன் போடுவாங்க. ஆனால் நம்மளை ஒரு முழு மனதோடு அரவணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் என்றால் அது வந்து இந்த தருணத்தில் தலைவர் அவர்கள் ஒருவர் மட்டுமே என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். இது வந்து வெறும் வார்த்தை இல்லை. என்னை வாழ்த்த வந்தார், நமக்கு வந்து சரி தலைவரை வச்சுட்டு பேசணும் அப்படி கிடையாது. இது எல்லாரும் நம்ம தமிழ்நாடு அறிந்த ஒன்று. ஏன்னால் அவரும் இப்போ கூட சொன்னாங்க, நான் இப்போவும் வந்து கிச்சனில் அடுப்பாங்கரையில் தான் இருந்துட்டு வந்தேன்னு. நம்முடைய வழி என்பதை அவர் ஒருவரே அறிவார். எந்த ஒரு நிருபர் கேட்டாலும் ஆதரவு இல்லை என்று சொன்னது கிடையாது. அதுதான் உண்மை, யாரும் மறுக்கவும் முடியாது. மிகப்பெரிய ஜாம்பவான்களால் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் நமக்காக உழைத்து கொண்டிருக்கும் போது மீண்டும் ஒரு முறை அவருக்கு பொற்பாதம் தொட்டு நம்ம மீடியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சான்றிதழை தலைவர் அவர்களிடம் கொடுத்து நான் ஆசீர்வாதம் வாங்குகிறேன் என்று பெருமை கொள்கிறேன். இப்போ கொழும்புக்கு வந்துருங்களா? ஆமாம் தலைவரா. வாங்க யாழ்ப்பாணத்துக்கு வாங்க. தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எங்கள் கூட ஊர் பேர் தெரியாது. நம்ம கடை வெளிநாட்டு கடை யாழ்ப்பாணத்தில் தமிழ் போட ஏற்றுறது நான் தான். தேங்க்யூ தலைவர். மீடியா